நல்ல நல்ல மாற்றம் தரும் தரும் அள்ள அள்ள வெற்றி வரும் வரும் வழியிலே பொன் வெளிச்சமே வரும் வரும் வாழ்விலே நல்ல அமைதியே தரும் தரும் அச்சத்தை வெளியேற்றுமே அன்பென்னும் கொடியேற்றுமே நடந்ததும் நடப்பதும் எடுப்பதும் கொடுப்பதும் உன்னை மாற்றும் சக்தி. நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். என் பேர் வந்து ஸ்னேக் பிரகாஷ். பாம்புகள்லாம் வச்சுன்னு வித்த காட்டினேன், ஸ்டேஜிலாம் ப்ரோக்ராம் பண்ணேன், அதுமாரிலாம் நல்லா பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து 30-40 பாம்புங்கள்லாம் கழுத்தில் போட்டு டான்ஸ் ஆடுவேன். பாம்பை மூக்கு வழியாக விட்டு வாய் வழியாக எடுப்பேன். அதுமாரி சாதனை அதுமாரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். என்னோடய ஆசை என்னென்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும், ஸ்னேக் பிரகாஷ்னால் உலகம் ஃபுல்லாக தெரியணும்ன்ட்டு என்னோடய ஒரு ஆசை எனக்கு. என்னோடய அம்மா வந்து 8 வயசுலேயே எனக்கு இறந்துட்டாங்க. அம்மா 8 வயசுலேயே இறந்துட்டோன்னே பார்த்துக்கிட்டு யாருமே கிடையாது. ஒரு சாமியார் தான் எங்களை இட்டுன்னு வந்து வளர்த்தாரு. அம்மா இறந்துட்டோன்னையும் அப்பா வேறு மேரேஜ் பண்ணி போயிட்டார். நாங்களாம் அனாதை ஆகிட்டோம், யாருமே இல்லை. அந்த சாமியார் சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து பேப்பர் பொறுக்க விடுவாங்க எங்களை. ஸ்கூல் கூட படிக்க வைக்கல சரியாங்கள. பேப்பர் எல்லாம் பொறின்னு போய்ட்டு கைலாங்கல்ல போட்டு அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுப்போம். கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடே கிடையாது. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை. இதேமாரி இருக்கும்போது இந்த சாமியாரும் ஒரு நாள் இறந்துட்டார். மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பி. ஒரு அக்கா தான் பெரியவங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி தான், அவங்கவுங்க தனித்தனியாக போயிடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இதுமாரி சாப்பாடெலாம் குப்பத்தொட்டில் பொறி சாப்பிட்டுன்னு பிச்சை எடுத்துன்னு அது போல் அடையாறு பகுதியில் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத டைமில் எங்களுக்கு வேலையும் தெரியாது, சின்ன வயசு, எல்லா ரெண்டையும் பிச்சை எடுப்பேன். அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இப்போது இந்த டான்ஸ் லைனுக்கு நான் வந்தேன். இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவேன். அதில் வந்து சான்ஸு கேட்டேன். ஒரு டான்ஸுக்கு வந்து 200-300 தருவாங்க ஃபஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக 500-600 தருவாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு. இதேமாரி பண்ணும்போது இந்த டான்ஸ் வந்து சென்னையில் எல்லோரும் டான்ஸு நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஃபேமஸ்ஸு. சரி, எல்லாம் டான்ஸ் தான் பண்ணுறாங்க, இதேமாரி இருந்தால் நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாம் டான்ஸர் தான். அதனால் வித்தியாசமாக என்ன பண்ணணுன்ட்டு இந்த பாம்புங்கெல்லாம் வச்சு டான்ஸில் எனக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு வாடகைக்கு எடுத்து பண்ணேன். அந்த பாம்பு எடுத்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு பிரகாஷ்னு ஒருத்தர் வந்திருக்கான், நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான், நல்லா பண்ணுறான்ட்டு ஃபேமஸ் ஆகிட்டேன். இதேமாரி இருக்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு வெறி ஆகிடுச்சு. பிரகாஷ்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோமே, சரி ஒரு பாம்புன்றது 2 பாம்பு 3 பாம்புன்றது 4 பாம்பு. ஒரு ப்ரோக்ராமுக்கு 30-40 பாம்பு கழுத்தில் போட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன். ஒரு சாமியாரம்மா எலுமிச்சை பழம் கையில் கொடுத்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன். அந்த சாமியாரம்மா எனக்கு நல்லா பழக்கம் இந்துவில். நான் அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன், காசே வாங்க மாட்டேன். இப்போ சினிமா லைனில் வந்தோடனே அவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தானே, இன்றைக்கி இவ்வளோ நல்ல இதுவாகிட்டானே, இவனை என்ன பண்ணன்ட்டு ஒரு எலுமிச்சை பழம் கையில் கொடுத்து, தம்பி எடுத்து நடு வீட்டில் இப்போ பிரகாஷ் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் எத்தனை போய் நடு வீட்டில் வச்சேன். என்னோடய குடும்பமே பிரிஞ்சு போய் என்னோடய 2 கையும் குஷ்டரோகி மாரி ஆகிட்டு மென்டல் ஆகிட்டேன். மென்டல் ஆகி டெல்லி போயிட்டேன். டெல்லி தாண்டி ரிஷிகேஷ்னு ஒரு ஊர், டெல்லியிலேருந்து 350 கிலோமீட்ரு. மென்டல் மாரி ஆகி அங்கே போயிட்டேன். ஒரு மாதம் அங்கேயே பைத்தியக்கார மாதிரி சுற்றிருந்தேன். ஒரு மாதம் கழித்து வந்து அங்கே இருக்கலாம் ட்ரெயினுக்கெலாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து என்னை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சாங்க. மெட்ராஸ்க்கு வந்தால் நான் ஒழுங்காக இல்லை, 1 லிட்டரு பெனாலை குடிச்சிட்டுக்கிறேன், ஆட்டோ கண்டிலாம் வச்சு கையிலேயே வச்சுட்டுக்கிறேன். பைத்தியக்காரனோட ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு என்னோடய நிலமை. அப்படி இருக்கும்போது என்னோடய மனைவி என்ன பண்ணாங்க, என்ன ஒரு இந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் அந்த சாமியார் 3000 பணம் கேட்டு, இப்போ சரி பண்ண முடியாது, இந்த பையனுக்கு மூளை பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த பையன் செத்துருவான்னு அந்த சாமியாரும் தெத்தி அமிச்சிட்டாங்க. என்னோடய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, இவர் வச்சு என்ன பண்ணுது, பைத்தியம் பிடிச்சிச்சின்னு அவங்களும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 70-80 பேர் இருப்பாங்க டான்ஸருங்க. எல்லாம் சொன்னாங்க பிரகாஷுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, பிரகாஷுக்கு செத்துருவான்னு சொன்னாங்க. நான் இந்துவில் பயங்கரமான பக்தி. அப்போது நான் வணங்கின சாமிலாம் கூப்பிட்டேன், நாகத்தம்மா அங்காளம்மா காப்பாற்றல, யாருமே நான் காப்பாற்றலை.
வாழ்க்கையே வெறுத்துட்டேன். நம்ம செத்துடலாம், இந்த உலகத்தில் நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, இந்த உலகத்தில் தெய்வமே கிடையாது, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணேன். நைட்டு 12 மணி இருக்கும். ஒரு மெல்லிய சத்தம் என் காதில் விழுந்தது. நீ சர்ச்சுக்கு போப்பா நல்லாயிடும், நீ சர்ச்சுக்கு போப்பா நல்லாயிடுன்னு மெல்லிய சத்தம். முதல் தடவை அந்த சத்தத்தை நான் கேட்டேன். எங்கள் சொந்தார நான் சொன்னேன், என்னை சர்ச்சுக்கு எங்கேயாவது கூட்டின்னு போங்கன்னு சொன்னேன். இப்போ முதல் தடையாக சின்னமலை ஏஜி சபை கூட்டின்னு போனாங்க. அப்போது அந்த நைட் ப்ரேயரில் சர்ச்சில் எனக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்குள்ளே அந்த குட்டி சொத்தான் பொம்மை செய்வினை பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க அந்த ஜபம் பண்ணும்போது என்னால் இருக்க முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே உடம்புலாம் பயங்கரமாக என்னால் நிற்க முடியல. அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு, அப்படியே தலை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டாக அந்த பிசாசு எனக்குள்ளே இருக்க முடியாமல் என்ன பண்ணிச்சு, எனக்கு கீழே தள்ளி விட்டுருச்சு. கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம், அந்த பிளட் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. அந்த மந்திரம் செய்வினை அந்த ரத்தம் ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்புலாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, எனக்குள்ளே ஒரு சந்தோஷமாகிடுச்சு, என் முகம்லாம் மாறிடுச்சு, நல்லா ஒரு சமாதானமாக ஆகிடுச்சு. நம்ம மணி என்ன சொன்னாங்க, இது போல் இவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார், பைத்தியக்காரனா சேட்டை பண்ணு, தொல்லை குத்துன்னு பாரு, நைட்டில் தூங்க விட மாட்டார், எழுப்பினே இருப்பார், இவ்வளோலாம் தொல்லை பண்ணியிருந்தார். இன்றைக்கி யாரையும் எந்த தொல்லை பண்ணுறதில்ல, நல்லா அமைதியாகிட்டார். வருத்தம் தெரில பொருத்தம் தெரில, இவருக்குள்ளே ஒரு சாதாரணமாக அப்படியே ஒரு சாதாரணமாக ஆகிட்டாருன்ட்டு அவங்களே நான் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் எனக்குள்ளே சரி ஏசப்பா நல்லா ஆகிட்டாரு, சரி நம்ம திருப்பி பழைய மாரி இந்த தொழிலுக்கு போன்ட்டு பாம்புகள்லாம் வச்சு வித்த காட்டினு திருப்பி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு நாள் பணம் எண்ணி நின்றேன். அப்போ எனக்குள்ள மனசு நான் ரொம்ப துக்கப்பட்டேன். அன்றைக்கி சாகும்போது யாருமே காப்பாற்றலையே, அந்த இயேசு தானே காப்பாற்றினாரு, அவருக்காக ஏதாவது செய்வேன்னு ஏசப்பா, நான் இனிமேல் பாம்பு வச்சு டான்ஸ் ஆட மாட்டேன், என் கையால் இனிமேல் நான் பாம்புகள்லாம் தொட மாட்டேன்னு முழுமையாக நான் ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை. ஆட்டோ ஓட்டுனே ஊழியம் செய்வேன், ஆட்டோ ஓட்டுனே எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றிலாம் சொல்லுவேன். இதேமாரி இருக்கும்போது திருப்பி ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆட்டோ ரேஸில் இதுவாக இருந்தேன். ஆட்டோ ரேஸுக்கெலாம் நான் போவேன், பயங்கரமான ரேஸ், ஒரு 6-7 ரேஸு ஜெயிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 5 ரேஸு தோத்துட்டேன். லாஸ்ட் ரேஸு கிண்டி பிரிட்ஜில் நைட்டு 12 மணி இருக்கும். ஆட்டோ ரேஸு ரெடி பண்ணி மெக்கானிக் சொன்னாங்க ஓட்டி பாரு. நான் ஓட்டி பார்த்தேன். நான் சொன்னேன் மெக்கானிக்காண்ட, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் பாருன்னு. நைட்டு 12 மணிக்கு ரேஸு கிண்டியில் ரெடி பண்ணி எடுத்துன்னு போகிறேன். காலையில் 6 மணிக்கு செங்கல்பட்டில் ரேஸு. நைட்டு 3 மணிக்கு தாம்பரம் பிரிட்ஜு ஏறுறேன். அப்போது தாம்பரம் பிரிட்ஜு என் கூட வந்து மொத்தம் 4 ஆட்டோ. நான் சொன்னேன், நீங்களாம் எல்லாம் முன்ன போயிடுங்க, நான் பொறுமையாக வரேன்ட்டு நான் ரேஸ் ஆட்டோ நான் தான் பொறுமையாக ஓட்டினு நைட்டு 3 மணிக்கு தாம்பரம் பிரிட்ஜு இப்படி ஏறுறேன். அப்போது ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டுன்னு அழகு செம்ம அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டுன்னு இப்படி 2 கையை இப்படி நேராக நீட்டுறாரு. எனக்கு எதிர்க்க அப்படி கையை நீட்டுறாரு 2 கையை. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு ஆட்டோ ரேஸு தான் முக்கியம்ன்ட்டு நான் போனேன். தோத்துட்டு 3 மாதம் கழிச்சு திருப்பி போனேன் ரேஸுக்கு. அப்போவும் தோத்துட்டேன். அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே என்னென்ன பேசுங்க, நான் எப்போ போனாலும் தோத்துட்டு வந்துடுறேன், ஏன் ஏசப்பா நான் தோத்துட்டு வரேன், நான் எப்போ போனாலும் தோத்துட்டு வரேன், என்னென்ன பேசுங்கன்ட்டு நீங்கள் பேசுங்க, நான் ரேஸ்லாம் விட்டுறேன்ட்டு அழுதுனே வந்தேன். செங்கல்பட்டுலேருந்து அழுது ஏர்போர்ட் வரேன். காலையில் 6 மணி. அப்போது அவர் பேசினார், ஃபாரின் லாங்குவேஜில் பேசினார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி இருக்கும் ஏர்போர்ட் சிக்னலில் நிற்கிற ரோடே காலியாக இருக்கு. அப்போ அவர் என்ன பேசினார், பாவல் மெல்லி சத்தம் பொறுமையாக பேசினார். சத்தம் ஒண்டி தனியாக ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அன்று இனிமேல் நான் ஆட்டோ ரேஸு ஓட்ட மாட்டேன், இனிமேல் ஆட்டோ ரேஸுக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் நான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன், இனிமேல் நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்ட்டு ஆட்டோ ரேஸு எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். உன்னை மாற்றும் சக்தி. நான் குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சதும் பல பிரச்சனைகளை சந்திச்சேன். சின்ன பிரச்சனை கூட எனக்கு பெருசா தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கிடைச்சது. அதன் மூலமா உன்னை மாற்றும் சக்தி புக்கும் கிடைச்சது. உன்னை மாற்றும் சக்தி புத்தகத்தை இலவசமாக பெற்றிட கால் 180042588555. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். உன்னை மாற்றும் சக்தி. பிரகாஷ்னா உலகம் ஃபுல்லாக தெரியணும், நல்லா ஃபேமஸ் ஆகணும், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு என்னோட ஆசை. ஆண்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சால் போதும், பிரகாஷ்னு யாருக்கும் தெரிய தேவையில்ல, ஏசப்பா யாருன்னா தெரிஞ்சால் போதும், அவர் நாம மகிமை பண்ணணும்ன்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம யாருன்னு ஏசப்பா அதுதான் தெரிஞ்சதுக்காண்டி என்னோட இது எல்லாத்தையும் நான் வெறுத்துட்டேன். அது வெறுக்க கர்த்தர் தான் எனக்கு உதவி செஞ்சார். நான் சில டைமில் ஆண்டவராண்ட அழுவேன், ஏசப்பா தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது யாருமே இல்லை. ஒரு வாட்டி நான் ரொம்ப படிக்கையாக இருந்தேன். அப்போது நான் அழுதேன் ஆண்டவராண்ட. ஜபகோபுரம் ஜீசஸ் காலேஜுக்கு ஆட்டோ ஓட்டுன்னு போயிருந்தேன். அப்போ சொன்னேன் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் ஒண்டி இப்படி இருக்குன்னு ஆண்டவரே, நானும் உங்களோட பிள்ளை தானே ஆண்டவரேன்ட்டு அழுகும் போது அப்போ அவர் சொன்னார், உன் தகப்பன் தாயை காட்டில நான் உன்னோட இருக்கானாரு. அந்த நோய் அப்படியே பறந்து அந்த நோயே போயிடுச்சு என்னை விட்டு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தகப்பன் தாய் இயேசு, அவர் உயிரோடு இருக்கார் அவர்.
அடிக்கடிக்கு என்னென்ன பேசுவார், சத்தத்தை நான் கேட்பேன், அவர் குரலை கேட்பேன். அவர் அவ்வளோ அன்பாக பேசுவார். அவர் பேசும்போது திருப்பி எனக்கு கேட்கறதுக்கு எந்த இதுவும் இருக்காது. என்னையே மறந்துடுவேன். நான் எவ்வளோ கடன் இருந்தது, கடன் கூட கொடுக்க முடியாது, ரொம்ப அழுவேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே வந்து 50,000 கடன் இருந்தது. இன்றைக்கி 46,000 கிட்ட கடன் கர்த்தர் 7 மாதத்தில் ஆட்டோ ஓட்டி கர்த்தர் கிருபையை அவர் இறக்கத்தினால சீக்கிரமாக அது முடிய உதவி செஞ்சார். கடன் அதுக்கு முன்னாடி கடன் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கண்ணீர். வாகன கடத்தை கூட கொடுக்க வக்கில்லை, எல்லாம் கடன்காரங்களாம் வீட்டாந்து நிற்பாங்க. இப்போ ஏசப்பாவோட இறக்கத்தினால கடன்லாம் அடைஞ்சிருச்சு. அவரை வந்து முழுமையாக நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் எல்லாருக்கும் அவர் உதவி செய்வார். அவரால் முடியாது உதவி எனக்கு தான் செய்வார், எனக்கு தான் இது பண்ணார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. அவங்களுக்கும் கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். அவர் முழுமையாக அவங்க நம்பும் போது அவங்களுக்கும் ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். எனக்கு சேர்ந்த அற்புதம் ஏசப்பா அவங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார்.